ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.1ல கொஸ்டின் நம்பர் 5. 4 persons live in a conical tent whose land height is 19 meter. If each person required 22 meter square of the floor area, then find the height of the tent. நமக்கு கோனிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, அப்ப ரஃபா ஒரு கோன் டிரா பண்ணிடலாம். கோனோட ரேடியஸ் ஆர், தென் ஹைட், தென் ஸ்லான் ஹைட் எல். நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? ஸ்லான் ஹைட் வந்து 19 மீட்டர். அப்போ எல்லோட வேல்யூ 19 மீட்டர். தென் ஒரு பர்சனுக்கு தேவையான ஏரியா என்னது? 22 மீட்டர் ஸ்கொயர். இப்போ கிவன் இன்ஃபர்மேஷன் ஸ்லான் ஹைட் எல் அப்படின்னு வைப்போமா? ஸோ எல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 19 மீட்டர். தென் ஒரு பர்சனுக்கு தேவையான ஏரியா என்னது? 22 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு டோட்டலாக 4 பர்சன்ஸ் இருக்காங்களா? அப்போ டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 times of each person area. அப்போ 4 times of 22 that is equal to 88 meter square. இப்போ கோன் அப்படிங்கிறப்ப நமக்கு பாட்டம் என்னது? சர்க்குலர் ஷேப்பா? அப்போ ஏரியா இஸ் equal to pi r square. So this area is equal to pi r square. பையோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ பைக்கு பதிலாக 22/7 போடலாம். ஸோ 22/7 times of r square is equal to 88. Then 22 88 கேன்சல் ஆகிறப்ப 4. அப்போ r square divided by 7 is equal to 4. Then இது இங்கே மூவ் ஆகிறப்ப multiplication. So r square is equal to 4 times of 7, that is 28. நமக்கு ஹைட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹைட் அப்படிங்கிறப்ப நமக்கு பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? ஸோ எல் ஸ்கொயர் இஸ் equal to h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். நமக்கு ஹைட் தான் வேணும். அப்போ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ h ஸ்கொயர் இஸ் equal to எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். நமக்கு ஸ்லான் ஹைட் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ h ஸ்கொயர் இஸ் equal to 19 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ டைரெக்டாகவே தெரிஞ்சிருச்சு, ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ 28. 19 ஸ்கொயர் 361 மைனஸ் 28. சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 333. ஸோ ஹச் ஸ்கொயர் இஸ் equal to 333. பட் நமக்கு ஹச் தான் வேணும். ஸோ ஹச் இஸ் equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333. ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் வேணாம், வேற மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஷார்ட்கட் மெத்தட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுக்கு உள்ளார இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? ஸோ 324 அப்படிங்கிறப்ப 18 ஸ்கொயர். தென் இதுக்கு அப்புறம் இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? இப்போ 18 ஸ்கொயர் இருக்கு, தென் 19 ஸ்கொயர். 19 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 361. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இது பேஸ் வேல்யூ கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அதாவது 18 பிளஸ். தென் டெசிமல் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்போ நியூமரேட்டரில் இந்த ரெண்டு வேல்யூக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வேல்யூ, அதாவது 333 மைனஸ் அதுக்கு உள்ளார இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட வேல்யூ
324. Then denominator 333க்கு அதிகமா இருக்கிற number perfect number 361 minus of lesser number 324. So 18 plus the difference value 9 divided by this difference value 37. அப்ப decimal value அப்படிங்கிறப்ப 9/37 கண்டுபிடிக்கணும். So 9 then 37. இப்ப உள்ள இருக்கிற நம்பர் சின்னது. So அப்ப 0 then point. 90ல எத்தனை டைம் இருக்கு? 2 times. 74 then subtract பண்றப்ப 16. Then add a 0. இப்ப 160 then 37. 4 times possible. அப்ப 4 times 37 148. Then difference value 12. Add a one more 0. So 120 நமக்கு இங்க 37. It's a closer to 40. அப்ப 3 time possibility இருக்கு. So 18 plus 0.243. இப்போ final value 18.243. இதுதான் நமக்கு தேவையான height value. Tent height is equal to 18.243 then approximate 18.24. Exact value கிடையாது, approximate value தான். நமக்கு 0.0 something தான் difference வரும். So இந்த மெத்தட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். Thank you.